தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டெக்ஸ்சர் ரீல்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்மளோட சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் டெம்ப்ளேட்டில் இருக்கிற டிஃபால்ட் சாங் இல்லாமல் வேறு சாங் எப்படி ஆட் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு ஆப் தேவை. ஒன்று கேப்கட், இன்னொன்று VPN. ஸோ இதை பற்றி லாஸ்ட் வீடியோவிலே சொல்லியிருந்தேன், பட் செஞ்சு காமிக்கல VPN எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு VPN எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். சூப்பர் VPN ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நானும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது VPN யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கனெக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு கனெக்டட் அப்படின்னு சொல்லி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஆப்பை அப்படியே ரன் பண்ண விட்டுட்டு பேக் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து டெம்ப்ளேட் லிங்க் கொடுத்துருப்பேன். லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கு, அதாவது டெம்ப்ளேட் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. இதில் யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட் அப்படின்னு சொல்லி ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிட்டு உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய கேப்கட் ஆப்பை வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ கேப்கட் ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த டெம்ப்ளேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கேலரி ஓப்பன் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் 29 கிளிப்ஸ் வந்து டோட்டலாக ஆட் பண்ண முடியும். அது வீடியோவாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, டோட்டலாக 29 வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ உங்களோட கேலரியிலேருந்து நீங்கள் எந்த பிக்சலில் வீடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை 1 by 1 செலக்ட் பண்ணிட்டே வாங்க. டோட்டலாக 29 செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ப்ரிவ்யூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நானும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். கிளிக் பண்ணிக்கிறேன் ப்ரிவ்யூவை. கிளிக் பண்ணதும் கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கான ப்ரிவ்யூ இங்கே கிடச்சிரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ், அதாவது ஃபோட்டோஸில் ஏதாவது ரிப்ளேஸ் பண்ணணும் இல்லை எடிட் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கிளிப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதை டச் பண்ணிங்கன்னா எடிட் ஆப்ஷன் வரும். அதில் ரிப்ளேஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபோட்டோவை வேறு ஃபோட்டோ கூட உங்களோட கேலரி போய்ட்டு செலக்ட் பண்ணிக்க முடியும். கிராப் ஆப்ஷனில் போய்ட்டு ஃபோட்டோவை ஸ்க்ரீனில் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் 2022 அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோட்டோவை கிளிக் பண்ணி அதில் பென்சில் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 2022 அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டெக்ஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கல்யாணி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி குட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது டெக்ஸ்ட் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷனில் போய்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டாவது டெக்ஸ்ட்டும் எடிட் பண்ணிட்டேன். டன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அவ்வளோதான். இப்போ நம்ம எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் டேரெக்டாக மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவை. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த இடத்துல 1080p அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி ரெசல்யூஷனை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரெசல்யூஷன் வேணுமோ அந்த ரெசல்யூஷனை ஹையாக கூட வச்சுக்கலாம், லோவாக கூட வச்சுக்கலாம். 1080pயே போதும். ஸோ அதுவே வச்சுட்டு நம்ம எக்ஸ்போர்ட் அப்படின்றத கிளிக் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே 100% லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் டன் அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த வீடியோ உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அப்படியே என்ன பண்ணுங்கள், பேக் வந்துட்டு திரும்பவும் கேப்கட் ஆப்பை ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணோடனே உங்களோட கேலரியில் இப்போ ஒரு லாஸ்ட்டாக சேவ் பண்ணோம் இல்லையா எடிட் பண்ணி, அந்த வீடியோவை அகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா வீடியோ வந்து ஆட் ஆகிடும். இப்போது இந்த வீடியோவை டச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுலேயே இந்த இடத்துல இருக்குது பாருங்கள் மியூட் சிம்பிள். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆடியோ வந்து மியூட் ஆகிடும். தென் கீழே இருக்கக்கூடிய ஆடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சவுண்ட்ஸில் போனீங்கன்னா ஃபைல் ஆப்ஷன் ரெண்டாவதாக இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட கேலரி போய்ட்டு நீங்கள் என்ன ஆடியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சாங் ஆட் பண்ணக்குள்ளே கவனிக்க வேண்டிய விஷயம், அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்கிற வீடியோட டியூரேஷன் 13 செகண்ட் தான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி செட் ஆகிற மாதிரியான சாங்கை உங்களோட கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரிவியூவில் நான் ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்ணியிருப்பேன். ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆடியோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த ஆடியோ தான் இப்போ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஆடியோட ஃபைலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்திருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ சாங் வந்து ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நீங்கள் கேப்கட்டில் எடிட் பண்ணக்குள்ளே எண்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆட் ஆகிருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், இதை டச் பண்ணி டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் டன் கொடுத்து இந்த வீடியோவை உங்களோட கேலரியில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.